அந்த மேடைக்கு போய்விட்டு வருகிற அக்கீமை முதல் படுகொலையாக செய்தார்கள். வீரகணேஷ் தான் படுகொலை செய்தது. அதற்கு பிறகு வீரகணேச எவனோ கஞ்சா குடிச்சவன் போட்டு தள்ளுறான். அதற்கு முஸ்லிம்களை கைது செய்தீர்கள். எல்லா அதை விட எல்லாம் ஒரு கொடுமை. அண்ணாமலை கேட்கிறாரு, என்ஐஏவின் தலைமை அலுவலகம் கோவையிலே துவங்க வேண்டும் என்று நான் அமித்ஷாவுக்கு கடிதம் அனுப்பி இருக்கிறேன். அவர் ஒப்புதல் தந்து விட்டார். என்ஐஏ என்னது? இல்ல யமனா? யமன் எங்களுக்கு மட்டும்தான் யமனா? இந்த உலகத்தின் வரலாறு தெரியாமல் பேசுகிறீர்கள். எந்த மக்கள் எல்லாம் அடித்து நொறுக்கப்படுகிறார்களோ, எந்த மக்கள் எல்லாம் உரிமைகள் பறிக்கப்படுகிறார்களோ, எந்த மக்கள் எல்லாம் துன்புறுத்தலுக்கு மேல் துன்புறுத்தலுக்கு ஆளாகிறார்களோ, அவர்களிடத்தில் இருந்து ஒரு புரட்சி வெடிக்கும். அவர்கள் தேசத்தை தீர்மானிக்கிறவர்களாக மாறுவார்கள். எனக்கு முன்னாலே பேசிய வெண்மணி சொன்னார், எல்லா காலகட்டத்திலையும் தலித்துகள் உங்களோடு இருக்கிறோம் என்று சொல்லி இணைந்த கைகளாக இன்று நேற்றல்ல பாகிஸ்தானின் முகமது அலி ஜின்னா அவர்கள் இப்படி பிடித்தார். யாரை? இப்படி தோளிலே கை போட்டு வட்டமேஜை மாநாட்டுக்கு அனுமதி வாங்கி கூட்டிட்டு போனவர் யார் தெரியுமா? முகமது அலி ஜின்னா அம்பேத்கரை கூட்டிட்டு போனார். அவருக்கான தேர்தலில் நிற்பதற்கு எல்லா உதவியையும் செய்தவர் இந்த முஸ்லிம் சமுதாயம். அதனால்தான் தொப்புள் கொடி உறவாக நின்று கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் என்ன கைபோர் போல்வான் கால்வாய் வழியாக இந்தியாவுக்கு ஆடு மாடுகளை ஓட்டி வந்த பண்டார பிரதேசிகளா? இல்லடா, இந்த மண்ணின் மைந்தர்கள் தலித்துகளாக, பிற்படுத்தப்பட்டவர்களாக, ஒடுக்கப்பட்டவர்களாக, தாழ்த்தப்பட்டவர்களாக, பிராமணர்களாக, கவுண்டராக இப்படி இருந்த நாங்கள் மதமாறி இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். இது எங்க மண்ணு, இது எங்க பூமி என்பதை அழுத்திச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். வந்தேரிகள் இந்திய தேசத்தை ஆளலாம், ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட காலம்தான். இந்த மக்கள் உணர்ந்து கொள்வதற்காக உணர்ந்து வருகிறார்கள், உணர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். உங்கள் பணம், நம்மெல்லாம் பணம் இருந்தா என்ன வாங்குவோம்? இடம் வாங்குவோம். ஆனா பாஜக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் பணத்தை வைத்துக் கொண்டு தீவு வாங்குறான். தீவு ஒவ்வொரு நாடுகளிலும் தீவு வாங்குறான். ஏன் தெரியுமா? இங்க இருந்து அடித்து துரத்தும் போது ஏதாவது ஒரு நாட்டுக்கு போகணுமல்ல, எந்த நாடும் இவர்களை ஏற்றுக்கொள்ளாது. கனடாவில் எனக்கு குடி உரிமை தரேன்னு சொல்லியிருக்காங்க. என்ன சிரிக்கிறீங்க? கனடா நாட்டில் கோவை செய்து ஆன்லைன்ல பாருங்க. கோவை செய்துக்கு கனடா நாட்டில் மாசம் 60,000 ரூபாய் பணத்தோட குடி உரிமை தர்றாங்க. என் மண்ணில் வாழுவதற்காக நாங்கள் இங்க நின்று கொண்டிருக்கிறோம். தெரியுமா உங்களுக்கு? நாங்களும் செட்டப் பண்ணி வைத்திருக்கிறோம். நாங்க என்ன சொல்றோம்? ஒண்ணு சம உரிமையில் எங்களை வழி நடத்துங்க, இல்லைன்னா கப்பலை கொண்டு வா ஏத்து எங்களை, நாங்க தயார். எவ்வளவு நாளைக்கு நாங்க வெளியில இருப்போம்? வெளியில இருப்போம். ஆனா நீ நிம்மதியா உள்ள இருக்க முடியாது. வெளியில இருப்போம். வெளியில இருந்தா இன்னும் சௌரியம். அங்க என்ஐஏ கிடையாது, அங்க காவல்துறை கிடையாது, எந்த வரம்புகளும் எங்களுக்கு கிடையாது. சுதந்திரமா வாழும். இங்கதானே என்ஐஏ கைது பண்ணும், வீட்டை சர்ச் பண்ணுவாங்க. அண்ணாமலையோடைய எலும்பு துண்டா நினைக்கிறாங்க. யாரைய? அண்ணாமலை என்ன நினைக்கிறான்னா, அண்ணாமலையோட கால் செருப்பு என்ஐஏ. நாங்கள் அப்படி சொல்றோமா? அண்ணாமலை சொல்றா அப்படி இங்க வரணும். யார் வரணுமா? என்ஐஏ இங்க இருக்கணுமா? யார் சொல்ற? அண்ணாமலை. நீ யாருப்பா? நீ இந்திய தேசத்தின் என்ன அதிகார மட்டத்தில் நீ இருக்க? நான் சொன்னா அமித்ஷா கேட்பான். அமித்ஷா கேட்கலாம், ஆனா இந்த மக்கள் கேட்பார்களா? இந்த மக்கள் திரளுவோம். ஒவ்வொரு நபருடைய பாதுகாப்புக்கும் 1000 பேர் திரண்டு நிற்பார்கள். அது நடக்கும். அதான் எங்களுடைய வழிமுறை, அதுதான் எங்களுடைய அமைப்பு, அதுதான் எங்களுடைய போராட்டம். மனிதநேய மக்கள் கட்சி அனைவருக்குமான கட்சி. இன்றைக்கு 2 எம்எல்ஏக்கள் அனைத்து மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிற காலம் இந்த காலம். நாங்கள் என்ன சொல்லுகிறோம்? இந்த நாட்டின் தலைவர்கள் புகழப்பட வேண்டும். இந்த நாட்டினுடைய தலைவர் யார்? அண்ணல் அம்பேத்கர், மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, கான் அப்துல் கஃபார் கான், எல்லை காந்தி, இது போன்ற தலைவர்கள் போற்றப்பட வேண்டும். அண்ணல் காந்தியடியை கொன்றது யார்? இந்த ஆர்எஸ்எஸ் பயங்கரவாதி கோட்சே. இல்லை என்று மறுக்க முடியுமா? காந்தி தலைவரானால் காந்தியை கொல்ற, அம்பேத்கரை கொல்ல முடியல. ஆனால் தொடர்ந்து நீங்கள் கொலை செய்து கொண்டிருக்கிறீர்கள். இறந்து விட்டதற்கு பிறகும் அம்பேத்கர் கொல்லப்பட்டுக் கொண்டே இருக்கிறார். டிசம்பர் 6 நமக்கெல்லாம் என்ன தெரியும்? பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நாள். எதுக்காக?